இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 7, 2024, 7/2/2024. தமிழ் சோபக்கிருது வருடம் தை மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை. பூராடம் நட்சத்திரம் நாள் முழுவதும். தேய்பிறை துவாதசி திதி மதியம் 2:03 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. அமிர்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம். திதித்வயம். இன்றைய ராகுகாலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை குடும்பம் சார்ந்த கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த வழக்குகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன சஞ்சலம் அதிகரிக்கும். அதே சமயம் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் வேலைகள் அல்லது வேண்டாத வேலைகளில் ஈடுபட்டு உங்கள் உடம்பையும் மனசையும் சோர்வு அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறீங்க. குழந்தைகள் விஷயத்தில் இன்று சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று மன வருத்தம் படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் பாசிட்டிவாக இருக்காது. ரொம்ப பாசிட்டிவாக எதிர்பார்க்காதீங்க. அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருவதில் தாமதமாகும். இந்த தாமதத்தினால உங்களுக்கு ஒரு விதமான படபடப்பு, எரிச்சல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அதில் டைம் கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் ரிசல்ட்டே வராத அளவுக்கு இருக்கும். சப்போஸ் இன்றைக்கி ஒரு போர்டு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அதுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி இதோ வருது அதோ வருது, புலி வருது கதையாக இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நாள் முழுவதுமே உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். தந்தை வழியில் இன்று மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை அவர் பண்ணித்தர மாட்டார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கோபத்தோடு பேசுவீங்க. நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தேய்பிறை சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்காரு, சுக்கிரனோடு சேர்ந்து இருக்காரு. சுக்கிரன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம், தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரு. அதனால உங்களுடைய குடும்பம் சார்ந்த அல்லது குறிப்பாக வாழ்க்கை துணை சார்ந்த பழைய விஷயங்களை நினைத்து மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு தடவையாவது உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட சண்டை போடுறதோ, இல்லை அவர் பண்ணின தப்பை குத்தி காட்டி பேசுகிறதோ, இல்லை அவரை பற்றி நினைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் இன்று உங்களுடைய கடந்த கால நினைவலைகளை போற்றி சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த இடத்துலையும் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுத்திக்கிற மாதிரி சில விஷயங்களை பேசுவீங்க. குழந்தைகளாகட்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையாகட்டும் உங்களிடம் கருத்து மோதல் ஏற்பட்டு சலிப்புத்தன்மை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் இருப்பது நல்லது. பண விவகாரங்கள் இன்று இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். சந்திரன் உங்களுடைய சொந்த நட்சத்திர சாரத்துக்குள்ள டிராவல் பண்ணுறாரு. உங்களுடைய நட்சத்திரநாதனான சுக்கிரனும் அதே இடத்துல இருக்காரு. இதனால் உங்களுக்கு மனச்சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவான விஷயங்களே நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு இன்று பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் காதுகளில் படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்கள்கிட்ட இருந்த அந்த சோர்வோ, அந்த மனசில் இருக்கிற கவலையோ போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மனசில் தைரியத்தையும் தெளிவையும் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை அமையும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல செய்தி இன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனச்சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற, மனோதிடம் அதிகரிக்கின்ற சிறப்பான நாள். உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தொழில் ரீதியான சஞ்சலம், உங்களுடைய வேலை ரீதியான சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம்
உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஒரு சிறு கருத்து மோதல் ஏற்பட்டு அதனால் இன்னைக்கு காலை முதலே மாலை வரை மனக்குழப்பம் தடுமாற்றம் ஏற்படும். எரிச்சல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுவீங்க, எதுக்கெடுத்தாலும் சல்லுன்னு பேசுவீங்க. அதனால் பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் நீங்கள் எரிஞ்சு விழுறதுனால உங்கள் பேரில் ஒரு மன வருத்தத்தை வளர்த்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு காரணமாக இருந்து விடுவீர்கள், காரணியாக இருந்து விடுவீர்கள். முடிந்தவரை முன்கோபத்தை குறைத்து கொள்வதும் எரிச்சல் தன்மையை குறைத்து கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தும். இன்று தொழில் ரீதியாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். ரிஷப ராசி. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை. ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனோடு சேர்ந்திருக்காரு. 2 பேரும் ஒரே நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறாங்க. அதனால் இன்னைக்கு உங்களுக்கு கடன் சார்ந்த பாதிப்புகள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். கடன் விஷயமோ இல்லை உங்களுடைய பண விவகாரங்களோ, குடும்ப பண விவகாரங்களோ, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் பாதிப்பை ஏற்படுத்தி மனசில் அரிச்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதுக்கு பணம் வருமா இன்னைக்கு அப்படிங்கிற குழப்பம். வருமானத்தில் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் தேவையான விஷயத்துக்கு பணம் வராது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சில இடத்துல வார்த்தையை கொடுத்துட்டு சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஆகட்டும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்தில் ஆகட்டும் சற்று கவனத்துடன் இருக்கணும். இன்றைக்கி உடம்புக்கு ஏதாவது முடியலன்னு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அதாவது இது தொடர்பாக இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் அவசரப்பட்டு இன்றைக்கி தேவை இருந்தால் மட்டும் ஹாஸ்பிட்டல் போங்க. மற்றபடி இன்று உங்களுக்கு அலைச்சல், மன உளைச்சல் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகளுடன் மன வருத்தம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கவலை தான் உங்களுக்கு ஜாஸ்தி, உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உடம்புல எந்த விதமான வியாதியும் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வரும். அதே சமயம் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. அதனால் கையிருப்புகள் கரையும். அதே சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு இன்று மனக்கவலைகள் அல்லது மனக்கசப்புகள் ஏற்படும். தந்தை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அவர்கிட்ட சண்டைக்கு போவீங்க, இல்லை அவர் உங்ககிட்ட சண்டைக்கு விடுவார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி தாய் தந்தையர்கிட்ட நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அனாவசிய வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம், குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் குழப்பங்கள், சஞ்சலங்கள், தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். எதுக்குன்னு தெரியாது, ஆனால் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். எல்லாருக்கிட்டையும் கோவப்பட்டு பேசுவீங்க. இன்றைக்கி யாருக்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட மாட்டின்னு அழப்போறா, அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துவீங்க. குதர்க்கமான கேள்விகளை கேட்டு அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். கடின உழைப்பு தேவைப்படும். ஒன்றா இன்றைக்கி உழைக்கணும், இல்லாட்டி உடம்பு முடியாமல் படுக்கணும். இது 2 தான் உங்களுக்கு உண்டான சிச்சுவேஷன். டூ ஆர் டை சிச்சுவேஷன் மாதிரி உங்களுக்கு ஒன்றா உழைப்பு, இல்லாட்டி உடல் ஆரோக்கிய சங்கடம். பட் உங்களுடைய வீடு மனை சுகம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு தான் இருக்கே தவிர உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானத்துடன் செல்வது நல்லது. சிலருக்கு இன்று வண்டி வாகன மாற்றத்திற்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கை துணையுடைய பண விவகாரமோ அல்லது அவருடைய வெளிவட்டார தொடர்புகளிலோ உங்களுக்கு குழப்பம் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும், செலவுகள் ஏற்படும். வீண் செலவுகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். என்னதான் குரு பார்வையில் சந்திரன் சுக்கிரன் இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வார்த்தையால் குழப்பங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் எடுத்தெறிஞ்சு பேசிடாதீங்க. அப்படி எடுத்தெறிஞ்சு பேசினா அது உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் ஏற்கனவே கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க, ஒரு தவணை சொல்லியிருந்தீங்கன்னா அந்த தவணையை இன்றைக்கி கொடுக்க முடியலன்னா முன்னாடியே போய் சொல்லிடுறது நல்லது. அதாவது இன்றைக்கி சந்திராஷ்டமம்னா நேத்திக்கே போய் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான வார்த்தை விரயங்கள், அவர்களிடமிருந்து யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவர்களின் பேச்சுக்களை கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் சில சமயம் அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனத்துடன் இருக்க வேண்டிய குழப்பமான நாள். மிதுன ராசி. இன்று நண்பர்கள்
உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் பிறந்த வீட்டினர், அதாவது உங்கள் வாழ்க்கை துணை, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவருடைய அப்பா அம்மா, இல்லை நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியின் அப்பா அம்மா வீட்டில் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு மதிப்பு கூடுகின்ற நேரம். கணவன் மனைவி உறவில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மனசு விட்டு பேசுங்க. இன்றைக்கி பேசக்கூடிய விஷயங்களினால் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் கூட இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். மனசு வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நான் அந்த ஆள் வந்தால் நான் ஆஃபீஸ்க்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் இருந்தால் கூட இன்றைக்கி மனசு விட்டு பேசினீங்கன்னா 2 பேர்த்துக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு, ஒரு உடன்பாடு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தையின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று எல்லா விதத்திலும் உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், வாழ்க்கை துணை விஷயத்தில், தாய் தந்தையர் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. லாபஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்கள் எதிரிகள் கூட உங்களை பாராட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரும். நண்பர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அரசாங்க பதவியிலேருந்து உங்களுக்கு நல்ல முயற்சிகள் மூலமாக உங்களுடைய பெயருக்கு நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை விஷயமாக உங்களை ஏதாவது ஒரு புதிய இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய அணுகுமுறையின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களின் பேச்சுக்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான நேரம். என்ஜாய் பண்ணுவீங்க. இன்றைக்கி லைஃப்பை சந்தோஷமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி யாராவது உங்களை சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் உங்ககிட்ட ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா உடல் உதவி செஞ்சால் பரவாயில்ல. அதாவது உடம்பு ரீதியாக நீங்கள் போய் ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், இல்லை ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரணும், அந்த மாதிரி இருந்தால் பண்ணலாம். ஆனால் பண விவகாரங்களில் வாக்குறுதி கொடுத்துட்டிங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நிதானத்துடன் இருக்க வேண்டிய சந்தோஷகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லைங்க, மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். குழந்தைகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷத்திற்கு முக்கிய காரணகர்த்தாவாக நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு, சுக்கிரனோடு சேர்ந்திருக்காரு. லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, பண வரவில் தொய்வு இருக்காது. அதே சமயம் செலவுகள் ஏற்படும். இந்த செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல பலன் வருமா, நல்ல பெயர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் பிரச்சனையே. தேவையில்லாத கெட்ட பெயரை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேய்பிரை சந்திரன் 6ஆம் இடத்துல மறையிறதுனால, சுக்கிரனோட மறையிறதுனால நீங்கள் யாருக்கு உதவி பண்ணுறீங்களோ அவங்ககிட்டேருந்தே கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களே உங்களை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவார்கள். புறம் பேசுவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். அதே சமயம் சப்தமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, அதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். தொழில் ரீதியாக உங்களுடைய பார்ட்னர்ஸ் அல்லது உங்களுடன் பணியாற்றுபவர்களின் ஆதிக்க குணம் இன்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அவங்க கொஞ்சம் அதிகாரமாக பேசுகிறதுனால அவங்கக்கிட்ட நீங்கள் பதவிசாக பேசணும். அவசரப்பட்டு நீங்களும் அதிகாரத்தை பயன்படுத்தி பேசினீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் இதில் என்ன ஒரு சிக்கல் குழப்பம் ஏற்படும்னா,
நீங்கள் ஹையர் அஃபிஷியலாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவர் உங்கள்கிட்ட அதிகாரமாக பேசுவார். அதற்கு காரணம் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஏதோ உங்களுடைய தவறான ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் கான்ஃபிடென்ட் இல்லாமல் செயல்பட்டு இருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் மனசில் ஒரு விதமான பதட்டம் இருக்குது. அடுத்து வரக்கூடிய நாட்களில், நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே பாருங்கள், நீங்கள் எல்லாரையும் அதிகாரம் பண்ணுவீங்க. அதனால் நண்பர்களுடன் அந்யோன்யம் ரொம்ப பாராட்டாமல் இன்றைக்கி இருக்கிறது நல்லது. அனாவசியமான அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள். தொழில் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடல் ரீதியான சோர்வுகள் எதுவும் இருக்காது. சப்தமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய், உச்ச செவ்வாய் ராசிக்கு பார்வையை கொடுக்கிறாரு. அதே சமயம் 2ஆம் இடத்திற்கும் பார்வையை கொடுக்கறதுனால, 8ஆம் பார்வையை கொடுக்கறதுனால தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தந்தை, தாய் மற்றும் சகோதர சகோதரிகள் இவர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு அதனால் தேவையில்லாத பேச்சுக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு வீண் அபவாத பெயர் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எதிரிகள் உங்கள் பேரை கெடுக்கிறதுக்குன்னே சில முயற்சியில் ஈடுபடுவாங்க. உங்களுடைய நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அவர்கள் சற்று வெற்றி அடைகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. பட் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். என்னதான் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேசி சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு அனாவசியமான அவச்சொல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும். நீங்கள் எந்த பணம் கொடுத்தாலும் சரி, இன்றைக்கி யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்கணும், அதாவது இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கணும், ஏதாவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா அதை ஏதாவது ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு டைரியிலையோ நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு அத்தாட்சி வச்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்ற நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் என்னதான் நீங்கள் நல்லது பண்ணாலும் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போக அது உங்களுக்கு மேலும் குடும்பத்தில் சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் அனாவசியமான கிண்டல் கேலி பேச்சுக்களை தவிர்ப்பதும் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். சிம்ம ராசி, 5ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை. அதனால் இன்று உங்களுக்கு வியாபார ரீதியான முயற்சிகளில் அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு கூட இன்று கொஞ்சம் வேலை பளு ஏற்படும். அதில் மனசில் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து சென்டம் வாங்கினா கூட உங்கள் கிளாஸ் டீச்சர் உங்களை பாராட்ட மாட்டாங்க. உங்களை விட கொஞ்சம் 1 மார்க் கம்மியாக இருக்கிறவங்கள பாராட்டுவாங்க. எதுக்குன்னு கேட்டால் அவங்க உங்களை விட அழகாக எழுதியிருக்காங்க, அறிவுபூர்வமாக எழுதியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் மார்க் உங்களுக்கு தான் ஜாஸ்தி. இதனால் குழந்தைகள் அந்த குறிப்பிட்ட நபர் மீது, அதாவது அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் மீது மன வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக சில தேவையற்ற குற்றச்சாட்டுகளை, அதாவது உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய அக்காவோ தங்கையோ வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள். இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, உங்களுக்காவது பரவாயில்ல, உங்களுடைய மனைவிக்கு உங்கள் சகோதரிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். என்னடா நம்ம இவ்வளோ நல்லது பண்ணுறோம், நம்ம எதுவுமே தப்பு பண்ணலையே அப்படின்ட்டு அவங்க வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா என்னதான் 7ஆம் இடத்துல சனி இருந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்வையை கொடுத்தாலும், ராசிக்கு குரு பார்வை இருந்தாலும், அனாவசியமான தவறான உணவு பழக்கம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இன்று குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் உறவினராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்பேற்பட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு அந்த பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது.
கடன் சார்ந்த விஷயங்களில் இன்று தடுமாற்றம் ஏற்படும். 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்காரு. அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு உண்டான தேவைகள் பூர்த்தியாகும், ஆரோக்கிய சங்கடங்கள் பூர்த்தியாகும். உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலை, குழந்தைகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுதல், இப்படிப்பட்ட விஷயங்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு பண வருமானம் இருக்கும். பட் இருந்தாலும் எதிர்பார்த்த பண வருமானம் ஏற்படுறதுல தொய்வு இருக்குது. அதனால் உங்களுக்கு இன்று மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலைப்பகுதியில் உங்களுக்கு ஏற்கனவே நீர் கோத்துட்டு இருக்கிறது, இல்லை கண்ணு வலி இருக்குது அப்படின்னா போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கண்ணில் சிக்கல் வரத்துக்கு உண்டான நேரம், கவனமாக இருந்துக்கோங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்தில் பெரிய மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள், எதிர்பாலினம் சார்ந்த பொருட்களை வியாபாரம் செய்கிறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சி ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்கள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, பெண்களுக்கு எந்த வியாபாரம் பண்ணினாலும் சரி, அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில், அரசு அதிகாரி வகையில் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்கள் வகையில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான முயற்சியில் உங்களுக்கு முழு முதல் உதவியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஏதாவது ஒரு பெண்ணாக இருப்பாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய அறிவு சார்ந்த திறமைக்கு, குறிப்பாக இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, சர்ஜனாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இன்று பெரிய சாதனை செய்து அவர்கள் அதனால் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவார்கள். இந்த சாதனை உலக சாதனையாக இருக்கும், இல்லாட்டி நம்ம நாட்டிலேயே பெரிய சாதனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பெயர் புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தொழில் விருத்தி ஏற்படும். தொழிலுக்குண்டான முதலீடுகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தாயார் மூலமாக அல்லது சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்னைக்கு அது சம்பந்தமாக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, திடீர்னு அலைச்சல் வரும். அந்த திடீர் அலைச்சல் உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாகவோ அல்லது அரசு அதிகாரிகள் மூலமாக வரதுனால தேவையில்லாத அலைச்சலாக இருக்கும். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத அலைச்சலாக இருக்கும். அரசு அதிகாரிகள் திடீர்னு உங்களை அழைத்து ஏதாவது அட்வைஸ் கொடுப்பாங்க. அதை மனம் ஓந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்களை இன்றைக்கி பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. காரிய வெற்றி ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு உதவி கேட்டு அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தீங்கன்னா அந்த உங்கள் அப்பா அதுக்கு பணம் உதவி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாருன்னா அதில் வெற்றி காண்பீர்கள். அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்று வருமானம் அதிகரிக்கும். இன்று வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு இனிமையான வார்த்தைகள் மூலமாக வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி, வழக்குகளில் வெற்றி, ஆதாய வெற்றி போன்ற அனைத்து வெற்றிகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் டாக்டராக இருந்து ஏதாவது ஒரு பெரிய சர்ஜன் பண்ணுறீங்க அப்படின்னா, சர்ஜரி பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு கிரிட்டிக்கலான சர்ஜரியை சர்வசாதாரணமாக பண்ணிட்டு வர்றதுனால உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும். மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அரசாங்க கௌரவத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட்டு அதன் மூலமாக குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தொழில் விருத்தி ஏற்படும். நீங்கள் குறிப்பாக மெடிக்கல் ப்ரொஃபஷன், மெடிசின் சார்ந்த ஃபார்மா மேனுஃபேக்சரிங், இல்லை நீங்கள் ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி
இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு லாபம் பெருகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு 2ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கிறதுனால தன வரவில் இருந்த தொய்வுகள் விலகும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் அவங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம். உங்களுடைய நண்பர்களின் ஆதாயமான செயல்பாடுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனை, அவங்க கொஞ்சம் இன்றைக்கி அதிகாரமாக பேசினா கூட கண்டுக்காமல் இருந்துருங்க, உங்களுக்கு சாதகமாக செயல்படுறாங்க. அதனால் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தின் உத்தரவுகள் அல்லது அரசாங்கத்தின் உதவிகள் ஏதாவது தேவைன்னா இன்றைக்கி அனுகூல பலன்கள் ஏற்படும். மொத்தத்தில் நீங்கள் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி காண்டு அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார துவக்கம் சம்பந்தப்பட்ட யோசனைகள் இன்று செயல்படுவம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனோதிடம் அதிகரிக்கும். கான்ஃபிடென்ட்டாக சில செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். அரசாங்க அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுதோ இல்லை அரசு சம்பந்தப்பட்ட இடத்துல போய் பேசுகிறதுக்கோ இல்லை மேல் அதிகாரிகள் இல்லை உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட பேசும்பொழுதோ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆணித்தரமாக இருந்து அதன் காரணமாக உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு உங்களுடைய ப்ரப்போசலுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மதிப்பு மரியாதை உயரும். உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும். தன வரவு ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கிய பேரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் குழந்தைகள் நல்ல செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்காங்க. அதனால் குழந்தைகள்கிட்ட இன்றைக்கி மனசை விட்டு பேசுங்க. குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு பெரிய அதிசயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாதாரண அதிசயம் இல்லைங்க, நீங்கள் எதிர்பார்க்காத அதிசயம். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். அதனால் குடும்பம் வலுவாக இருக்குது. வாக்குச்சாதுரியம் ஏற்படும். வார்த்தைகளில் அதிகாரம் தொனிக்கும். நீங்கள் அதிகாரமாக பேசுகிறதுனால எல்லாரும் உங்ககிட்ட கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை போக்கு உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான நேரம். மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அதனால் உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு அவர்கள் வேலையை விட்டு போகிறதுக்கோ அல்லது வேறு வேலைக்கு வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கோ உங்கள் மேலதிகாரிகள் முயற்சி செஞ்சாங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். தன வரவு ஏற்படுகின்ற, பண லாபம் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்து நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட 10 வருஷமாக 20 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை சார், எனக்கு 45 வயசு ஆகிடுத்து, 50 வயசு ஆகிடுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, பெண்களுக்கு இன்று திடீர் சந்தோஷம் ஏற்படும். மருத்துவ ரீதியாக உங்களுக்கு உதவிகள் கிடைத்து குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் உங்கள் பேர் நீங்கா இடம் பெறுவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வார்த்தை விரயங்கள், தேவையற்ற பேச்சுக்களை பேசி உங்களுடைய கௌரவத்தை குலைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறத குறைச்சிக்கோங்க. அனாவசியமாக பேசுகிறத குறைச்சிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு மரியாதை கூடும். நண்பர்கள் விஷயத்திலாகட்டும், குடும்பத்தினர் விஷயத்திலாகட்டும், குறிப்பாக வாழ்க்கை துணை விஷயத்திலாகட்டும், அவங்களா கேட்டதுக்கப்புறம் உங்களுடைய சஜஷனை சொல்லுங்கள். நீங்களாக வழியை போய் கொடுத்தீங்கன்னா வழியை சென்று கொடுக்கும் கடனும் வழியை சென்று கொடுக்கும் அறிவுரையும் மரியாதை கிடையாது. நீங்களாக வழியை சென்று கடன் கொடுத்தீங்க, அவன் கஷ்டப்படுறானே அவனுக்கு போய் நான் கொடுக்குறேன்ட்டு போய் ஒரு 10,000 ஒரு 1 லட்சமோ கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வராது. அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுக்கும் பொழுதே இந்த பணம் எனக்கு வராதுன்னு நினச்சிட்டு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் சரி, அறிவுரை வழங்கும் விஷயத்திலும் சரி, கேட்காமல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடுங்க. கேட்டால் மட்டும்தான் கொடுக்கணும், அறிவுரையோ இல்லை கடனோ. இன்றைக்கி அப்படி ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அவமரியாதையை ஏற்படுத்தும், தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் பேசுகிற வார்த்தையே எதிரிக்கு உதவிகரமாக இருக்கிறதுனால கவனமாக பார்த்து பேசுங்க. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆனால் வார்த்தைகள் வெற்றியை தந்தாலும் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் அசதி ஏற்படும், தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கிறது அவசியமான ஒன்று. உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, இல்லை லெக்சர் கொடுக்கக்கூடிய தொழிலில் இருக்கீங்கன்னா இன்று அமோகமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள், புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக சந்தோஷத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு மன நிறைவை தரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷம், இனிமையான வார்த்தைகள் மூலமாக சந்தோஷம் அடையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். 2ஆம் இடத்துல குரு பார்வையில் சுக்கிரன், சந்திரன், தேய்பிறை சந்திரன் இருக்காரு. அதனால் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவில் வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். மனசு விட்டு பேசுங்க. இன்றைக்கி பேசணும், நிறைய பேசணும். 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 1000 வார்த்தை பேசுகிற மாதிரி இருக்கணும். ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் அதை ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதினீங்கன்னா, பேசினீங்கன்னா அது உங்களுக்குள்ள இருக்கின்ற ஈகோவை உடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கணவன் மனைவி ஈகோ உடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகளுடன் கூட நீங்கள் அன்பு பாராட்டுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய கௌரவத்தை பேணுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ரொமான்டிக் மூடில் இருப்பீங்க. அதனால் இளம் வயது நண்பர்கள் அவங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்களை பார்த்து பேசி பழகணும்னு நினைப்பாங்க. அதில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வரும். பூமி தொடர்பான விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். குறிப்பாக நீங்கள் நெருப்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம், கேட்ரிங் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இன்று உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் சேர்த்தே வரக்கூடிய நேரம் இது. அதனால் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற, எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்களுடன் மனதில் இருக்கும் விகல்பத்தை வெளிப்படுத்தாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல ஏற்றம் தரக்கூடிய செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலமாக சந்தோஷம் அடைவீர்கள். அதே சமயம் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது கோல்டு ஜுவல்லரி கேட்டிருக்காங்கன்னா அதை இன்றைக்கி வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க. குறிப்பாக டைமண்ட் ஜுவல்லரி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பட் இருந்தாலும் இன்று சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்பட்டு மனதில் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூ வில் பி வித் லவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் அன்போடு இருக்கிறதுக்கு உண்டான நேரம். மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திப்பீங்க. கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு பேசி முடிச்சிருக்கிற அந்த பெண்ணையோ இல்லை அந்த பையனையோ அந்த மாப்பிள்ளையோ இன்றைக்கி நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன்
சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிரிகள் யாராவது இருந்தால் அந்த எதிரிகள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க. அப்பேற்பட்ட யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்துங்க. ஏன்னா வார்த்தைகள் 2ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால அறிவுபூர்வமாக பேசுகிறத கூட நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து சற்று அடுத்தவர்களை காயப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கே தெரியாமல் காயப்படுத்திடுவீங்க. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற ஆசையை, அதாவது காதல் வயப்பட்டிருந்தால் அந்த காதல் ஆசையோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பொருள் மீது இருக்கும் ஆசையோ தந்தையிடம் பேசுவதன் மூலமாக அவர் உங்களுக்கு சாதகமாக செயல்படுத்தி கொடுப்பார். தாயாருடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். குடும்பத்தில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகர ராசி. இன்று உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுனால வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. விரயஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன், அதுவும் குறிப்பாக எதிர்பாலின எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. கடந்த காலத்தில் நண்பர்களாக இருந்து எதிரிகளாக மாறியவர்களை கூட நீங்கள் இன்னைக்கு சீண்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. ஆனால் அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ இல்லை ஏற்கனவே வாங்கின பணத்தல் விஷயத்திலோ உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த கால சங்கடங்கள் உங்களுக்கு மீண்டும் தலை தூக்கக்கூடிய நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு யார் விஷயத்திலும் தலையிடாதீர்கள். யாருடைய குடும்ப விஷயத்திலும் தலையிடாதீங்க. ஏன்னா உங்கள் குடும்ப விஷயம் அடுத்தவங்களுக்கு சிரிப்பு பொருளாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ராசியில் 3 கிரக சேர்க்கை, சூரியன், செவ்வாய், புதன், இந்த 3 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சந்திப்பின் நிகழ்வதன் மூலமாக தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த பெரிய மனிதரை சந்திக்க முடியுமாங்கிறது தான் இன்றைக்கி கேள்விக்குரிய. இன்றைக்கி அது வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அப்பாயின்மெண்ட் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், செவ்வாய் 4ஆம் வீட்டு 4-11 கூடிய செவ்வாய் ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார். அதனால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாலை மரியாதைகள் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படும். தொழில் ரீதியாக சில சாதனைகள் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்துறதுனால நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணமோ வெளிநாட்டு பிரயாணமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு சில சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மாலை மரியாதைகள் கிடைக்கிறதுனால உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய நேரம் இது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. அப்படி சப்போஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. எங்கேயாவது வெளியூரில் ஏதாவது ஒரு ரீசனுக்காக வெளியூர் போவீங்க, அல்லது உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போய் தூங்குற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் வீட்டில் இன்றைக்கி தூங்க முடியாது, நைட்டு தங்க முடியாது, அடுத்தவங்க வீட்டிலேயாவது அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டிலேயாவது போய் தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அது உங்களுக்கு வீட்டில் இருந்தால் மனக்கவலை ஜாஸ்தியாகும். வெளியில் போகிறதுனால உங்களுக்கு அந்த கவலைகள் விலகி ஓரளவுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயர்ந்து செல்வாக்கு உயரக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படும். பூமி தொடர்பான சொத்து வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்ததுன்னா இன்றைக்கி அது சம்பந்தமான செலவுகள் ஏற்பட்டு கடன் வாங்கியாவது அந்த சொத்தை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நெடுநாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய சில விஷயங்களில் இருந்து வந்த தொய்வுகள் விலகும். பணமுடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. 3ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை, விரைய செவ்வாயின் பார்வை. அதனால் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டு அந்த செலவுகளின் காரணமாக வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
குறிப்பாக கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு சில சஞ்சலங்கள் ஏற்பட்டிருந்தது, நாங்கள் மனசளவில் பிரிஞ்சு வாழறோம்னா இப்போ உடல் அளவுலையும் பிரியறதுக்கு உண்டான நேரம், அதாவது லிட்டலாக உங்கள் குடும்பத்தை விட்டு 2 பேரும் பிரியறதுக்கு உண்டான நேரம், அதனால் செலவுகள் ஏற்படும். அது உங்களுக்கு ஓரளவுக்கு சில சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் அது லாபத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. முடிந்தவரை இந்த கணவன் மனைவி உறவுலேருந்து பிரிவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அந்த பார்ட்னர்ஷிப்னால உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். இருப்பினும் அந்த அரசு அதிகாரிகளே உங்களுடைய வெற்றிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூப்பரான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த பண விவகாரத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் அல்லது உங்களுக்கு சாதகமான பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் நிறைந்த நாள், ஆனால் செலவுகளும் அதிகரிக்கும் நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய பதவி உயர்வு அல்லது வெளியூர் பிரயாணத்தின் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் படித்தவர்களுக்கு போகும் இடமெல்லாம் சிறப்புன்ட்டு அவ்வை பாட்டி சொன்னது போல் நீங்கள் போகிற இடத்துலலாம் மரியாதை கிடைக்கிறதுக்கு அளவுக்கு இருக்குது. குறிப்பாக நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, மெடிசன் சார்ந்த இந்த ஹீலிங் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, இல்லாட்டி அக்யூபஞ்சர் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களா இருந்தால் அதில் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். அதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய தொழில் விருத்திக்கு உண்டான முயற்சிகளில் புதிய அனுகூலம் ஏற்பட்டு அதன் மூலமாக லாபங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் செய்கிறவராக இருந்தால் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி. ராசிக்கு தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கையானது உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் ஏற்படுத்தி தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, வியாபார அனுகூலம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். வீடுமனை மாற்றம் அல்லது வீடுமனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக ஒரே வீட்டில் குடியிருக்கிறவங்க, 10 வருஷமாக 15 வருஷமாக குடியிருக்கிறவங்க, இன்றைக்கி அந்த வீட்டை ஒன்றா விலை கொடுத்து வாங்குறதுக்கோ இல்லாட்டி அந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்கி சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கோ வாய்ப்பு ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய பண வரவில் இருந்து வந்த தொய்வுகள் விலகி தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதவி சம்பந்தப்பட்ட குழப்பங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, உங்களை யாராவது சிக்கலில் மாட்ட வைக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை உங்கள் பேரில் வழக்கு தொடுத்து உங்கள் வேலையை விட்டு தூக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று மூக்குடைபடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தோடு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த லாபங்கள் பெருகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு புதிய குடும்பம் அமைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கத்தில் அதிகமாக தூக்கம் ஏற்படுறதுனால உங்களுக்கு டயர்ட்னஸ்னால தூக்கம் வருது. அதனால் கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. பட் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. சொந்த வீட்டுக்கு நீங்கள் வீடு வாங்கியிருக்கீங்க, கிட்டத்தட்ட 2 வருஷமாக 3 வருஷமாக அதை எங்கள் கைக்கு வரவே இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அந்த சாவி உங்கள் கைக்கு வந்து சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சிறப்பான வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு அல்லது நீங்கள் 40 வயசு ஆகிடுத்து 50 வயசு ஆகிடுத்து எனக்கு வேலை கிடைக்குமான்ட்டு கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் இன்று உத்தியோக மேன்மை ஏற்படும். புதிய வேலையில் சேருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு, அதுவும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள், பெரிய மனிதர்கள், ஏன் உங்களுக்கு சான்ஸ், உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இன்றைக்கி பாரத பிரதமரையே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுடைய செல்வாக்கும் உங்களுடைய வாக்குச்சாதுரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெனித்தில் கொண்டு போய் உக்காத்த வைக்க போகுது. அதாவது உங்களுடைய உச்சத்தில் கொண்டு போய் உக்காத்த வைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வாக்கு சாதுரியம், குடும்பஸ்தானம் வலுவா இருக்கு. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, கேட்டரிங் தொழில் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்கும் இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது விரைய சனி உங்களுக்கு செலவையும் கொடுக்கிறாரு. ஆனால் லாப செவ்வாய், லாப சூரியன், லாப புதன் உங்களுக்கு மதிப்பு மரியாதையை உயர்த்தி தன யோகத்தை ஏற்படுத்துறாரு. லாட்ரி இல்லாட்டி புதையல் கிடைக்கிறதுக்கெல்லாம் யோகம் இருக்குது. அதாவது பெரிய பல்க் அமௌண்ட் உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு அது குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு உண்டான வழியை ஏற்படுத்தும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதன், நட்சத்திரநாதன் புதன் லாபஸ்தானத்தில் உச்ச செவ்வாயோடு இருக்காரு. அதனால உங்களுக்கு தனயோகம் ஏற்படும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுக்கு கடல் கடந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது கடல் கடந்து இருக்கக்கூடிய தொடர்புகள் மூலமாக தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம், எதிர்பாராத விஷயம்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வேலையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வேலையை விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் இங்கே ரெசிக்னேஷன் லெட்டர் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களை வேலைக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு 3-4 கம்பெனிஸ் ரெடியாக இருக்குது. அவ்வளவு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மரியாதைகள் உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். அலைச்சல் அதிகரித்தாலும் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.